சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாரா திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். நேற்று கோலாகலமாக நடைபெற்ற திருச்சியில் முதல் பிரச்சாரமான தாவேகாவின் விஜயின் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சது. காலை 9 மணி முதல் இரவு 12:30 மணி வரை மக்கள் கூட்டமாக திருச்சி பிரச்சாரத்துக்கு சென்றது மாபெரும் திருச்சியே புரட்டி போடும் விதமாக மாறிவிட்டது. திருச்சி என்பது திமுகவின் கோட்டை. ஆனால் நேற்று நாம் பார்க்கும்போது திருச்சி விஜயின் கோட்டையாக மாறியிருந்தது. விஜய் ஒட்டுமொத்தமாக திருச்சியை பிடித்து விட்டார். கண்டிப்பாக இந்த முறை அவர் போட்டியிடுவது உறுதி என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் திருச்சி என்பது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் KN நேரு போன்றவர்களின் தலைமையிடமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக திருச்சியில் திமுக கோட்டை என்பது சரிந்த விதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரே ஒரு பிரச்சாரத்திற்கே திமுகவின் கோட்டையாக இருந்த திருச்சி இப்போ தாவேகாவின் கோட்டையாக மாறிவிடுமோ என்கின்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. இதனால் மயக்கமடைந்து வீழும் நிலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார். விட்டிருந்தால் மயக்கமே அடைந்து விழுந்திருப்பார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைத்த வண்ணம் இருக்கிறது. ஒரு பிரச்சாரத்திற்கே இப்படி என்றால் தினந்தோறும் இனி பிரச்சாரம் செய்தால் என்னவாகும், ஸ்டாலின் எந்த நிலைமைக்கு போவார் என்று தற்போது அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் 2011 ஒன்றும் அதிக வாக்கு வங்கி வித்தியாசத்தில் திமுக வெற்றியடையவில்லை. வெறும் 3.5% தான் வெற்றியடைந்தார்கள். இம்முறை அதிமுக மற்றும் தாவேகா இரண்டும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது நிகழும். மேலும் இந்த ஒரு கூட்டத்திற்கே கூட்டமாக மக்கள் விஜயை பார்ப்பதற்காக சென்றார்கள் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் விஜயை பார்ப்பதற்காக செல்லவில்லை. ஆட்சி மாற்றம் வேண்டும், விஜயால் தான் அது நிகழும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுவாரா என்பது கேட்டால் நமக்கு தெரியாது. அது சந்தேகம்தான். ஏன்னா ரசிகர்களை கொண்டவங்க கண்டிப்பாக வெற்றியடைய மாட்டாங்க என திமுகவே சொல்லிட்டு வந்துச்சு. ஆனால் தற்போது விஜய்க்கு சேரும் கூட்டத்தை பார்த்து திமுகவே பயப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களே மயங்கி விழும் நிலைமைக்கு சென்றதாக தற்போது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.